ஹல்லேலூயா! இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 14வது வசனம். கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆம் தேவஜனமே, கதவை ஒழுங்காக நாம் தாழ்பால் போடாமல் இருக்கும் பொழுது அது கீழ் மூலையில என்ன செய்து கொண்டிருக்கும்? லடலட லடலட என்று சொல்லி ஆடிக்கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை நாம் கவனித்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதே போலதான் சோம்பேறியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறானாம். இன்றைக்கு அநேக நேரத்திலே அதிகாலை ஜெபிக்க வேண்டும், அதிகாலையிலே எழும்ப வேண்டும் என்று சொல்லி நிறைய விஷயங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த சோம்பேறித்தனம் நம்ம என்ன செய்கிறது? நம்மை படுத்து நம்மை ஆட்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையே வீணடிக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், ஒரு தாளந்தை கொடுத்து ஊழியக்காரன் என்ன செய்தான்? அதை பெருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய கரத்திலே கொடுக்கிறான். ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை என்ன செய்கிறான்? மூடி போட்டு வைக்கிறான், புதைத்து வைக்கிறான். ஏனென்றால் அதை வியாபாரம் செய்யவோ விருத்தியாக்கவோ அவன் என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. மாறாக சோம்பேறித்தனம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்புள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். ஆம் தேவஜனமே, எனவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி. கற்பனையிலே நாம் ஆண்டவரை தேடக்கூடாது. இதோ சோம்பேறி தன் காலை ஆட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கற்பனையிலே என்ன செய்து விடலாம்? உலகத்தை பிடித்து விடலாம், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பிடித்து விடலாம், நாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி கற்பனை உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கற்பனை நிஜமாகாது தேவஜனமே. எனவே உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்புங்கள், தேவனை தேடுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ள தகுதியாக சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில எங்கள் சரீரத்தில் இருக்கிற சோம்பேறித்தனத்தை எடுத்து போட்டப்பா, சுறுசுறுப்புள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எல்லா காரியத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் பயன்படுத்துகிறதிலும் உலக ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதிலும் சுறுசுறுப்புள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்கள்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்தின் ஆவியை எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.